Hi, this video sponsor by SBO Digital Marketing. Per month 21,000 earn பண்ணனும்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்பாவும் பையனுமா சேர்ந்து ரகசியமாக எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தாங்க. எங்கெங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை ஒரு ரவுண்டு போயிட்டு வரோன்னு. அடப்பாவிகளை என்னை விட்டு தனியாக போகிறீங்களா அப்படின்னதுக்கு, ஐயோ இதெல்லாம் ஜென்ஸ் போகிறது, நீ எல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி போயிட்டு வாங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டதுக்கு, சிப்பி இருந்துச்சு வாங்கிட்டு வரேன் அப்படின்னாங்க. நீ ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கியே வாங்கிட்டு வரேன்னு. சரி நானும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன வயசில் சாப்பிட்டது. நானும் ஆசையாக இருந்தேன் வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா கையில் ஒரே ஒரு மஷ்ரூமோடு வந்தாங்க. என்னங்க மஷ்ரூமாக வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாங்க. அப்போ என்ன ஒரு மஷ்ரூம் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் பைக் பார்க் பண்ணும்போது அதில் நின்றுச்சு அப்படின்னு. எப்போவுமே மழை சீசனில் தான் அதிகமாகவே இருக்கும் இங்கே, அதுவும் காலையில் போனால் நிறைய இருக்கும். இது என்னடானா ஈவினிங் காய்ச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி நான் வந்து இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. என் பையன் மெதுவாக காதுக்குள்ள வந்து சொல்லிட்டு இருந்தான், அம்மா பரோட்டா வாங்கியிருக்கு அப்படின்னு. அட பாவிகளா, நான் இப்போ தான் சாதம்லாம் வடித்தேன், எல்லாமே மிச்சமாயிரும், எதுக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு. இல்லை அவனுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் பார்சல் எடுத்துகிட்டு வராங்க, ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஐயோ நாளைக்கு எல்லோரும் பழைய சாதத்தை தான் சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வச்சு ரெடி பண்ணியிருந்தேன், எல்லாமே மிச்சமாக போகுது. ஏன்னா நாளைக்கு சண்டே வேறு, ஃபிஷ் யாரும் எடுக்க போகிறதில்ல. சரி வாங்கிட்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே ஒரு பார்சல் தான் வாங்கியிருந்தாங்க, ஃப்ரைட் ரைஸு. 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். சரி நீ என்ன பண்ணுறது, கிடச்சா எல்லாம் ஒரே டைமில் கிடைக்கிது, இப்படி தான் சாப்பிட்டா உண்டுன்னு சொல்லிட்டு நாங்களும் மஷ்ரூமுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து மஷ்ரூமை எடுத்து போட்டுக்கிட்டேன். மஷ்ரூம் வந்து ஒரு 3 டாப்ஸ் போல் ஆயில் போதும். ஏன்னா வீட்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கிற மஷ்ரூமில் நிறைய தண்ணி ஊறும். நீங்கள் மஷ்ரூமை சும்மா போட்டு மூடி வச்சாலே தண்ணி ஊறி அப்படியே நிற்கும். தண்ணி ஊறி அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி, உப்பு இவ்வளோத்தையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறமா இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பாதி தக்காளி, இல்லைன்னா 3/4 தக்காளி. பழுத்த தக்காளின்னா பாதி தக்காளி போதும். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வச்சுக்கோங்க. அப்புறமா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மிளகா, இஞ்சி பூண்டு. இதுக்கு வந்து நான் மறந்துட்டேன், போன வாட்டி வைக்கும்போது இஞ்சி பூண்டு நான் போடல. இஞ்சி தனியாக பூண்டு தனியாக குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி போட்டிருந்தேன். அதை ஃபஸ்ட்டு ஆயிலில் நான் வதக்கிட்டேன். அது இதை விட சூப்பராக இருந்துச்சு. நான் அது பண்ணதே மறந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியையும் அதில் போட்டு வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாப்பொடி, கரம் மசாலா இவ்வளோத்தையும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி தட்டின அந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி அது வந்து நல்லா கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு எல்லாம் வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மஷ்ரூம், அதையும் அது கூட போட்டு கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக கமகமன்னு மஷ்ரூம் மசாலா தயார். நல்லாவே இருந்துச்சு. ஆனால் என்ன தக்காளி வந்து கொஞ்சம் கூடிடுச்சு. நான் வந்து தக்காளியை பாதியாக குறைச்சேன். எல்லா அவசரத்தில் என்ன பண்ணுவேன்னு தெரில. நான் இதுக்கு முன்னாடி பண்ணது கூட ஞாபகம் இல்லை. இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கணும். அதுவும் அந்த குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி போட்டிருந்தேன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்திருக்கும்.